தங்கவயல் எஸ்டி பிளாக் 4வது வட்டத்தில் ஸ்ரீ சக்கரநாயகி அம்மன் 12ஆம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தங்கவயல் எஸ்டி பிளாக் 4வது வட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாசக்தி அன்னை ஸ்ரீ சக்கரநாயகி அம்மன் திருக்கோவிலின் 12ஆம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி அரசமரம் மற்றும் வேப்ப மரத்திற்கு திருக்கல்யாணம், பச்சை கிரகம் பூஜை, அன்னதானம், தீமிதி உற்சவம் மற்றும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆர்கே அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் சமூக சேவகர் திரு மோகன் கிருஷ்ணா அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். அவர் தனது உரையில் தங்கவயல் மக்களின் தற்போதைய நிலைமை மற்றும் அவர்களின் தேவைகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் மக்களின் நலனுக்காக என்றும் உறுதுணையாக இருப்பேன், சமூக முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளித்தார். விழாவில் கோயில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தோர் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இன்னைக்கு நம்மளோட ஜெய்காந்த் சார், பிரவீன் சார், அப்படியே என்னுடைய பழைய லீடருங்க டிலக்ஸ் சார் இருக்கும், அந்த மாதிரி எல்லா லீடருங்களும் சேர்த்து எஸ்டி பார்க் வரணும், அந்த அம்மன் ஆசீர்வாதம் வந்து வேண்டுங்கன்னு கேட்டார். இன்னைக்கு வந்திருக்கு. இங்கே நிறைய நம்ம தளபதி சார் ஃபேன்ஸ் இருக்கிறாரோ, எல்லாருக்குமே நன்றி. நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு யோசிக்கணும். நம்ம தளபதி சார் கூட ரொம்ப சீப்பா பார்த்தாங்க எலெக்ஷன் பண்ணால. கரெக்டா எல்லா சர்வேயும் 10 தான் வரும், தளபதிக்கு 8 தான் வரும், 1 தான் வரும்ட்டு. ஆனா ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு? தளபதி தான் சிஎம் ஆயிட்டார். யாருமே மக்கள் முன்னாலே நான் தான் சொன்ன ஆள் யாரும் கிடையாது. மக்கள் டிசைட் பண்ணிட்ட சிஎம் பண்றாங்க, சிஎம் தோத்து கூட தோத்து வச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தளபதி சார் தான். இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கு ஜெயகாந்த் சார் இங்க வரணும்னா. என்னோட நண்பன் தான் அவரு. ஏதோ ஒரு விஷயத்துல வேற வேற மாதிரி பேசினாரா. நான் எல்லாருக்குமே ஒரு தான் ரிக்வெஸ்ட் பண்றேன்,
இன்னைக்கு கேஜிஎஃப் தங்கவா இல்ல, கொடுத்த கேரண்டிங்க எல்லாம் கோவிந்தா ஆயிடுச்சு. பாவம் ஏழைப்பட்டவங்க வயசாத ஆளுங்க பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட 13,500 பேர் பென்ஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா எனக்கு மிரட்டுறாங்க. சிவில் ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்ட்டு போராட்டம் பண்ணோம், உடனே நிறைய கம்ப்ளைண்ட். நான் யாருக்கு தெரியுமோ தெரியலையே, நான் கூட வந்துட்டு போட்டி வச்சிருக்கிற ஆளு இல்லை, தைரியம் வச்சிருக்கிற ஆளு, தளபதி சார் மாதிரி போராடலான்ட்டு முன்னால வந்திருக்கிற ஆள் நான். யாரென்னா என்ன மிரட்டணும், என் வார்டுக்கு வரக்கூடாது, அடுக்கிற புடுக்கிறேன்னா, அண்ணா நீ அடிச்சா நான் அடி வாங்குறேன், ஆனா நான் அடிக்க மாட்டேன். அண்ணா நீ திட்டுனா நான் திட்டு வாங்குறேன், ஆனா நான் திட்டு பண்ண மாட்டேன். ஆனா மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இங்க இன்னொரு ஐயா, பெரிய ஐயா ஆறுமுகம் சார் இருக்கிறாரு, அவரு கூட நல்ல வேலை பண்றாருன்ட்டு எங்கே போனாலும் அவங்க பேர் தான் வராது. அந்த மாதிரி ஆறுமுகம் சார் இருக்கட்டும், நம்ம ஜெயகாந்த் சார் இருக்கட்டும், யாருன்னா ஆகட்டும், மக்களுக்கு நல்லா பண்ற ஆளு, அவன் கடவுள் சமானான்ட்டு நான் ரொம்ப மதிக்கிறேன், அவன் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கு இன்னொரு ரொம்ப குஷியான வேலை, இங்க நம்ம மெலடி ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தான் இப்போ தெரியும், கேஜிஎஃப் தங்கவேலு ஃபுட்பால் பிளேயர்ஸும் இல்லை, நல்ல படிப்புக்காரங்க இல்லை, நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க கூட இப்பதான் நான் பார்க்க போறேன். நம்ம இருக்கிறவங்க சார்பமா இங்க இருக்கிற எல்லாம் நம்ம ஆர்கெஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், நன்றி சார். நிஜமா சொன்னா நான் கூட இப்போ நம்ம தம்பிக்கு சொன்னேன், என்னப்பா நம்ம ரூரலுக்கெல்லாம் இவர் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்ட்டு. ஆனா அவருக்கும் தெரியல, எனக்கு தெரியல, கேஜிஎஃப்ல இந்த ஐயா மட்டும் தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய செட் எடுத்து இவ்வளவு எல்லாம் நல்லா பண்றான்னு எப்பவுமே தெரியல. we are miss you sir, in future we definitely come with you sir. ஸோ இப்போ இருக்கிற ஒரு உடனே பார்த்தா நம்ம கேஜிஎஃப் தாங்கவே இல்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம யூத் தான் இருக்கிறது. நீங்க ஒண்ணுதான் யோசிக்கீங்க சார், பென்ஷன் போயிடுச்சு ஓகே, ஹாஸ்பிட்டல் சரியில்லை ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்க பேர் எடுத்துட்டு ஜெயிக்கிறாங்க. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அங்க இருக்கிற பரிஸ்திதியில எப்படி இருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த ஒரு சட்டத்தில் ஆன எம்எல்ஏ நம்முடைய ரூபக்கா, அவர் எம்எல்ஏ நடக்கல, நம்ம தங்கவேல. அவர் இன்னொருத்தர் சூப்பர் எம்எல்ஏ இருக்கிறார் கோவிந்தகவுடான்ட்டு, அவர் நடக்கிறார். இப்போ நீங்க தான் யோசிக்கணும், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற சட்டத்தில் ஆன ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு நீங்க நடக்கணும் நம்ம கேஜிஎஃப் தங்கவேல. நீங்க தான் வந்து பார்க்கணும் எல்லாமே. ஆனா நீங்க வெறும் சைன் பண்றது விட்டு இன்னொரு ஆளு, நம்ம அம்பேத்கர் ஒரு சம்பந்தம் இல்லாத ஆள் எடுத்துன்னு வந்துட்டு இன்னைக்கு நம்ம கேஜிஎஃப் தங்கவேல 3 நாள் எடுத்துன்னு போயிருந்தீங்க. நாங்க எதனா பேசினா மெரிட்ரிங்கோ, எதனா பேசினா கேஸ் போடுறோங்க. இப்பதான் நம்ம நிறைய தங்கவேல் யூத் பர்சன் சொன்னாங்க, ஆனா எப்பவுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. என்னோட ஃபேமிலி கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிறது. என்னோட அண்ணா போலீஸ், என்னோட சித்தப்பா போலீஸ், என்னோட பேக்ரவுண்ட் போத போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பய கொடுப்பாங்க. எனக்கு பய கொடுத்தா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறோம் சட்டம் எதுக்கு? அவர் கொடுத்திருக்கிற சட்டம் இருக்கிறப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நீங்களும் பயப்படுறது வேண்டாம், நானும் பயப்படுறது வேண்டாம்னு நான் உங்களுக்கு உண்மையான ஒரு ஸ்ட்ராங்கான அஷூரன்ஸ் கொடுத்தேன். முன்னால நம்ம எலெக்ஷனுக்கு வர்றோமோ இல்லையோ தெரியல, ஆனா இப்பவே சூடு ஏறி இருக்குது எலெக்ஷன். நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், நம்ம மீடியாக்காரங்களாகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நம்மளோட தங்கவேல இருக்கிற யூத்ஸ் எல்லாம் யாருன்னா நம்மள மெரிட்டருக்கு வந்தா நாம அந்த மாதிரி பேசுறது வேண்டாம், நம்ம வேலை பண்ணலாம். நம்ம தளபதி சார் என்ன சொன்னார் எலெக்ஷன் டைம்ல, அது யோசிக்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு, ஜெயகாந்த் சார் நம்ம இங்க கூப்பிட்டு இவ்வளவு தூரம் நம்மளுக்கு நீங்க இருக்கிறோம்னு சொல்றதுக்கு நம்ம பிரவீன் சார் கூட சொன்னாரு, இங்க ஒரு பெரியான கூட்டம் இருக்கு, தயவுசெய்து உங்களுக்கு எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன், நெக்ஸ்ட் ஒரு நல்ல கவுன்சிலர் பண்ணிக்கோங்க. நான் யாருன்னு சொல்றது, நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற ஒரு சட்டத்துல யார் நல்லா வேலை பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லா பார்த்து நீங்க ஓட்டு போட்டு ஜெயி கொடுக்கணும். அந்த நம்ம நகரசபையில உக்காரிச்சுட்டு நம்ம வார்டு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் நான் கேட்கிறேன். இன்னொரு வாட்டி வந்தா இன்னும் டீட்டெயிலா பேசலாம். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்யூ.